பசி. பசியானந்தம், பசியானந்தம், பசியானந்தம். பசி வணக்கம், பசி வணக்கம், பசி வணக்கம். பசி உயிர் ஜீவாத்மா, பசி உயிர் ஜீவாத்மா, பசி உயிர் ஜீவாத்மா. ஆதி அனாதி பசி என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாத எக்காலத்திலும் நீடித்திருக்கக்கூடிய ஆழ்ந்த பசி அல்லது தாகம். அது பசி என்று நாம் சொல்லுகின்றோம். ஆன்மீகத்தில் இறைவனை அல்லது உண்மை நிலையை உணர்வதற்காக தினந்தோறும் நம் தேடலை குறிக்கக்கூடியது பசி. மேலும் இது சாதாரணமாக உடலின் பசியை குறிக்குமா அப்படின்னா இல்லை, ஒரு ஆன்மாவின் ஆழமான பசியை குறிக்கக்கூடியது. அதை தீர்க்க ஆதி பிரான், ஆதி இறைவன், ஆதி அனாதியமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இறைவன், அந்த இறைவனை அருளை நாடி நாம் தேடுகின்ற தேடலுக்கு ஆன்மீக பசி. ஆதி அனாதி தொடக்கம் ஆதி இல்லாதது, முடிவு அனாதி இல்லாத, அதாவது தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒன்று. பசி உணவுக்கான பசி மட்டுமல்ல, ஆன்மீக தேடலுக்கு, ஞானத்திற்கு, இறையர்களுக்கு, உண்மையை அறியும் பசி. பசி தராதது பசியை போக்குவதே உண்மை வழிபாடு. பசி தராத பசியை போக்குவதே, பசிக்கு உணவளிக்காது பசியை போக்குவதே வழிபாடு. நாம் இறைவனின் அருள் மட்டும் இந்த பசியை தீர்க்கக்கூடியதா அப்படின்னுட்டா இல்லை. இறைவனை நாம உணர்வது தான் அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பசியாக இருக்கும். ஆக பொதுவான உடல் ரீதியான ஏற்படக்கூடிய பசி வேறு, ஆதியும் அனாதியும் தேட வேண்டும், அறிய வேண்டும், உணர வேண்டும் என்பது ஏற்படுகின்ற பசி வேறு. ஆக பசிக்கு நாம் பரம்பொருளை உணர்கின்ற மூலப்பொருளை உணர்ந்து பசியை சிந்திக்க வேண்டும். பசி நாம் சிந்திக்கவில்லை என்றால், உடல் பசியை சிந்தித்தோம் என்றால், மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு போன்ற காரணங்களால் நாம் தொய்வு பற்று இந்த உடலை எல்லை கட்டி இந்த உடலுக்குள்ளே நின்று விடுவோம். எல்லையில்லாத பரம்பொருளை, ஆதி அனாதியை உணர்வதற்கு பசியினுடைய உள்பொருளை, உட்பொருளை நாம் உணர்ந்து பசியை அறிய உணர்வோம். பசியானந்தம், பசியானந்தம், பசியானந்தம்.